ஒரு கோட் போட்டுக்கணும். இல்ல வம்படியா நான் ஏன்னா அவர் கலட்டிட்டாரு, இப்ப நான் போடணும்னு இருக்கேன். ஏன் நீங்க தான் போடுவீங்களா, நாங்க போட மாட்டோமா? நம்ம என்ன அப்படி போட்டுருவோம். இங்க ஒரு டை ஒன்று கட்டி மாதிரின்னு சொன்னேன், முன்னாலேயே ஒரு மாதிரி அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை பாடினான். உரை நடையே சந்தத்தை வச்சு பாடிட்டான். அன்னையிலிருந்து தமிழ் வேற வடிவத்துக்கு திரும்பிட்டு பொய்ய பரப்புவ கட்டமைப்ப வேற என்ன பேசுவ நீ? கண்ணாடி சார் அது திரள் நிதி திருடர்கள். திரள் நிதி திருடன் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தவன் யாரு? திருட்டு நிதிக்காரன். பண்ணாடா புறம்போக்கு ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. செந்தமிழ் கவிஞன் நான், தமிழ் தாயின் புதல்வன் நான். இப்ப சொல்ற ஐயோக்கிய யாரு? பிளாக் டிக்கெட் காரன். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. கள்ளச்சந்தையில திரைப்படம் பார்க்கிற அனுமதி சீட்டை வித்த அயோக்கிய பைய எங்களை திறநிதி திருடங்கடா அயோக்கிய பலட. பிளடி நான்சென்ஸ், பிளடி நான்சென்ஸ் பண்றது மாமா வேலை. இதெல்லாம் இங்கிலீஷ் புண்டா தம்பி. ஆட்டம் ஒரு மாறி மாறி தான் ஆடுவோம். இந்த ஆட்டம் உங்க கையில இருக்கு. உங்க காலில் இருக்கிற பந்து ஒரு நாள் எங்கள் கால்களுக்கு வரும். மயிராவ பார்த்து ஆடணும், பார்த்து பேசணும். வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பாங்கிறான் சாக்ரட்டிஸ். சாப்பிடுறா. நான் வாக்கையும் கேட்கிறேன், வலிமையும் கேட்கிறேன். இனமாகவும் பணமாகவும் என் மக்கள் தான் எங்களோட நிக்கணும். பாசம் வைக்கிறதுக்கு கட்சி காசுல ஒரு தேநீர் அருந்த மாட்டோம்டா நாங்க, திரள் நிதி காசுல. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து வித்தாடா வாங்கணும். என்னடா பென்ஸ் கார் வாங்கிட்டாரு சீமான். பென்ஸ் கார் பிளைட் வாங்கி ஓட்ட போய் பிளைட் சொந்தமா பிளைட். என்னடா சொல்றாங்க? படமாடா எடுக்கிறோம், அவதாரடா எடுக்கிறோம். உலகம் பூரா எத்தனை கோடி மக்கள் எங்களை உயிரா நேசிச்சு பெத்த பிள்ளை போல நேசிக்க எத்தனை பேரன்பு கொண்ட எங்க சொந்தக்காரர் இருக்கான். அவன் என்னடா இந்த காரு, இந்த பிச்சைக்கார காரு பிச்சைக்கார காரு. நாங்க வேணாம்னு வச்சிருக்கோம்டா, அதெல்லாம் வேணாங்க, எனக்கு இது போதும் அப்படின்னு. அது என் மருமே ஒரு நாள் இந்த கார்ல வந்து வண்டியில வந்துட்டு அவர் திடீர்னு, மாமா இவ்வளவு தூரம் பயணத்துல இது எப்படி மாமா, அவரா காசை கட்டி வாங்கிட்டு வந்து நிறுத்திட்டு போனாப்ல. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே. பொறுக்கல. இப்ப நான் சொந்தமா விண்ணூர்தி வாங்கி ஓட்டினா என்னடா பண்ணுவீங்க? சொந்தமா விண்ணூர்தி வாங்கி ஓட்டினா என்னடா பண்ணுவீங்க? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். ஏய் வைத்தியக்காரங்களா யாரு? நானு செத்து போங்கடா. நான் துறைகிட்ட சொன்னேன், துறை அண்ணா என்னென்ன எப்படி பண்ண தம்பி, டேய் நம்ம செய்யறது அவங்களுக்கு எதாவது பிடிக்கலையோ அதை திரும்ப திரும்ப செய்யணும்டா. அடங்கொக்காலவதி. டேய் நம்ம பேசுறது அவனுக்கு எரிச்சலா இருக்காடா, அதே பேச. பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலே அப்படியே ஆவணன் பாத்திய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிடுவாரு. டேய் உங்களை எல்லாம் வர டேய் இருங்கடா. தம்பி கொள்ள வெறியில இருக்கும் பாத்துறது. புரியுதா? பயமா அது கடிச்சிடாத. ஏசவே ஆரம்பிக்கல. எதிர்க்கிறார் எதிர்க்கலடா, களத்துக்கு என்ன நாங்க வரலடா. வந்தா என்னடா அவங்க புடிங்கிருப்ப போடா. டேய் ஐஏஎஸ் மொத்தம் 7500 இந்தியா முழுமைக்கு எவ்வளவு? 5800 300 இவ்வளவுதான்டா ஐஏஎஸ். ஐபிஎஸ் எவ்வளோடா? 7000. எவ்வளவுடா முதல்ல? எவ்வளவுடா? ஒரு 7500 7800 8000 இருக்கும். இவ்வளவுதான். என்னடா நான் எல்லா ஐஏஎஸ் பைத்தியம் எப்படி இருக்கு? நான் எல்லா ஐஏஎஸ் நல்லாவே இல்லடா. அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? மூடி நிறுக்கும்டா. இப்ப உதாரணமா ஒரு சிக்கல் பாரு. இந்த கறிக்கோழிக்காரன் போராட்டம் நடத்துறதுக்கு தயாரா இருந்தான். ஏன்னா வெளியில இருந்து வர்றவன் கூடுதலா இறைய கொடுத்து எடைய கூட்டி தள்ளிடுறான்.
இங்க அது வரும்போதே எல்லாம் போய் இங்க நிற்கும் போது அங்க ஏத்துறதுல இருக்க இடம் இங்க இறக்கும் போது இருக்குல்ல, நான் போராட்டம். நான் என்ன கேக்குறேன், நீ என்ன மயத்துக்கு அங்க இருந்து ஏத்துற, நீ இங்க வளர்க்க வேண்டியதானே? இந்த ஆஸ்ட்ரிச் தெரியுமா, நெற்கோழி இப்படி இருக்கும், நெற்கோழி அது ஒரு முட்டை பாத்திரியா, வாவ் இவ்வளவு பெரிய முட்டை அந்த மாதிரி இருக்கும். ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. அப்ப திங்கிறதுக்கு லக் பீஸ் சுத்தண்ணி பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன். அப்ப என்ன சொல்லணும்னா, இந்த பலகையை தேய்க்கிறதுக்கு எங்க ஒரு உப்பு காய்தான் வச்சிருப்பான். நீ தானே இந்த ஆடு மாடு வளர்க்கறது அவமானமா பேசினவன் தம்பி, இந்த வலையொலியில் இருக்கலாம் குறிச்சு வச்சுக்கணும் தோற. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மகளே குறிச்சு வச்சுக்கணும்னா, டே அவனை இவன் தாப்பா, கொண்டாப்பா நாக்க போடுறாங்க இழுத்துக்கடா நல்லா தேய்ச்சி. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவான். இருட்டு ரூமுக்குள்ள போட்டு ஒரு வாரம் அண்ணன் தன் சோறு இல்லாம போட்டு உன்னை கொல்லல பாத்துரு. நீ டாக்டர் போய் பார்க்கணும்டா. ஆடு மாடு போய் சொல்ற, டேய் உனக்கு மேய்க்க வைக்க இருந்தா வெள்ள போடா நாயே. சீனக்காரன் 1 லட்சம் ரூபாய் மாதம் சம்பளம், மாடு ஆடு மேய்க்க எனக்கு ஆட்கள் தேவை என்னன்னா பல ஆயிரக்கணக்கில் விண்ணப்பிச்சுட்டான். டிப்ரஷன்ல இருக்கேன்னு வந்திருக்கேன். நான் கேட்டேன், சீனாக்காரன் சொன்னா ரசிக்கிற, சீமான் சொன்னா சிரிக்கிறிய, ஏண்டா உனக்கு என்னடா பிரச்சனை? ஒரு கோட் போட்டுக்கணும் இல்ல வம்படியா நான் நீ, ஏன்னா அவர் கலட்டிட்டாரு, இப்ப நான் போடணும்னு இருக்கேன். ஏன் நீங்க தான் போடுவீங்களா, நாங்க போட மாட்டோமா? நம்ம என்ன அப்படி போட்டுருவோம். இங்க ஒரு டை ஒன்று கட்டி மாதிரின்னு சொன்னேன், முன்னாலேயே ஒரு மாதிரி கட்டிட்டு, ஆமா அவர் இங்க வச்சா பொட்டு, நான் இங்க வைக்க போறேன். இங்க வச்சு MLM இது ஒரு ஏமாத்து தொழில், மோசமான தொழில், பித்தலாட்டம். அப்படித்தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். எங்க MD என்ன பார்த்து கேட்டாரு, இதை ஏன் நீ மாத்தக்கூடாது, உன்னால முடியும்னாரு. அதை நான் நம்பினேன். அப்படி நம்பினால தான் நான் இங்க நிக்கிறேன். என்னோட BMW கார் வெளியில நிக்குது. பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இது ஒரு அற்புதமான தொழில். பணம் இப்ப வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் நான் சொல்ல வேண்டியதில்ல. ஆயிரக்கணக்கான வருஷமா பெரியவங்க நூத்துக்கணக்கான பழமொழியில சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு அரசியல்வாதி மக்களோட சிந்தனையை ஜெயிச்சு தனக்கு தேவையானதை சாதிக்கிறான், பணக்காரன் ஆகிறான். ஒரு முதலாளி தன் உழைப்பை பயன்படுத்தாம மத்தவங்க உழைப்பை பயன்படுத்தி அவனும் பெரிய பணக்காரன் ஆகிறான். இவங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணி தேவையானதை கத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்கீம்ல ஈஸியா ஆள் சேர்த்துடலாம். MLM பொறுத்த வரைக்கும் பணம் உங்க காலடியில கொட்டி கிடக்கு. அதை அள்ளி எடுக்கிறதும் கிள்ளி எடுக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. நன்றி, வணக்கம்.